நமஸ்காரம். இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, நண்பர்களே, இது வரைக்கும் பயிற்சிகள் பார்த்தோம். அதே மாதிரி பலன்கள், மாத பலன், வருட பலன் பார்த்தோம். இப்ப வித்தியாசமா இப்ப நமக்கு நடக்கக்கூடிய தசை என்ன, நாம என்ன செஞ்சா மேல வர முடியும்? அதுல சனி தசை. சனி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவன். ஆனா சனி தசைன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு சார் இப்போ சனி பயிற்சி வருது சார். 7 நாள் சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, பஞ்சம சனியா, பாத சனியா, இப்படிதான் நமக்கு கேட்க தோன்றது. ஏன்னா 12 இடத்துல சனி எங்க உட்கார்ந்தாலும் ஏதாவது ஒரு சனி தான், ஒரு 2-3 இடத்தை தவிர. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனால் சனி உழைப்பை அதிகமாக கொடுத்தாலுமே, சனி 7 நாட்டு சனியிலையும் சரி, சனி திசையிலையும் சரி, நிறைய உச்சத்தை தொட்டவர்கள் எல்லாம் உண்டு. அதனால நம்ம உழைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன சார், இந்த மிடில் இன்கம் குரூப் இருக்கும், உழைக்கிறதுக்கு என்ன சொல்லியா தரணும்? 8 மணி நேரம் உழைந்தாலும் 10 மணி நேரம் இருந்து வேலை செஞ்சுட்டு போனாலும் வேலை செய்யறதுக்கு ரெடியா தானே இருக்கும். அதனால ஒன்றும் கவலை இல்லை. அதனால சனியை பத்தி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சனி திசை என்னென்ன ஏற்றம் தரும். சரி, சனிக்கு வரும்போது என்ன செய்யணும்? ஏதாவது கொஞ்சம் செஞ்சோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குமா? சரியா? இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா சனி திசை கிட்டத்தட்ட கடைசியில வருது சார், ஃபிராக் எண்ட்ல வருது. அதுவே பரணி தசை, பரணி நட்சத்திரம்னா கொஞ்சம் முன்னாடி வரும். 10, 10, 26, 26, 33, 33, 30, 63 வயசு, கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலதான் பரணி நட்சத்திரத்துக்கு வருது. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும் சனி கொஞ்சம் ஏழியா வருவார். 35, 30, 45, 30, 50, 55 வயசுல சனி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சனி திசை விட்டுருங்க. ஆனால் சனி புக்தி வரும். எந்த சந்தர்ப்பத்திலையும் சனி புக்தி வரலாம். சனி திசை லேட்டா வரும். சனி புக்திங்கிறது ஒரு 1.5 வருஷம், 6 மாசத்துல இருந்து 2 வருடங்கள் வரைக்கும் ஒவ்வொரு தசை, குரு, செவ்வாய், ராகு, புதன் நட்சத்திர, சுக்கிரன் விட்டுருங்க. குரு, செவ்வாய், ராகு, சரி, புதன் திசைகள்ல சனி புக்தி வரும். அந்த சனி புக்தி வர்ற போது நம்ம கொஞ்சம் ஆட்டி படைச்சிடும். சனின்னா என்ன சார்? சனின்னா முதல்ல லாங்விட்டி, நிறைய லாங்விட்டியை கொடுக்கக்கூடியவன் சனி. நீண்ட ஆயுள், அது சனிதான். ஆயுள் காரகன்னே பேரு சனிக்கு. ஐயனார் உபாசனை சனி, ஐயனார், வீரபத்ரன், எல்லை தெய்வங்கள், இதெல்லாம் ஒருங்கி சேர இருக்கக்கூடியது சனிதான், சனீஸ்வரன் தான். இரும்புக்கு அதிபதியானவன் சனி. ரொம்ப ஸ்ட்ராங் சார். சனின்னா ஸ்திரம்னு சொல்லுவாங்க, ஸ்திரவாரம் அப்படிங்கிற, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவன். டார்க், இருட்டுக்கு காரணமானவன் சனிதான். ரொம்ப ஸ்லோ, ஸ்லகிஷ்னஸ், அதுக்கும் காரணமான மந்தன்னு பேரு சனிக்கு. சனிக்கு மந்தன் அப்படின்னு, மந்த புத்தி அப்படின்றது சனி. ஓல்டேஜ், வயதானவர், கொஞ்சம் பாக்குறதுக்கே சனி இதுவா இருந்தான்னா வயதானவன் அத்தரிப்பான். பாக்குறதுக்கே கொஞ்சம் கோபத்தை கொடுக்கக்கூடியவன், அந்தந்த சந்தர்ப்பத்துல இழப்பை கொடுக்கக்கூடியவன், பயத்தை கொடுக்கக்கூடியவன். அதே விவசாயத்திற்கும் அவன் தான் காரணம். ரொம்ப ஹார்ஷா இருக்கக்கூடியது, அதற்கும் காரணம் சனிதான். மெயினா நம்முடைய விதியை தீர்மானிக்கக்கூடியவன். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அடுத்ததாக சனி. சனி நம்முடைய பாட்டு ரொம்ப அதிகம். லீடு பண்ணக்கூடிய, நம்ம ஒரு இடத்துல ஒரு லீடரா இருக்கணும். கெட்ட விஷயங்கள், பல விஷயங்களை லீட் பண்ணக்கூடியது சனிதான். நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பாருங்க, அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள் இருப்பாங்க, சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக எடுப்பவர்கள். அவர்களால் யாரையுமே கவர்ந்து செல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு சனி. நம்முடைய ஃபேட், விதி தீர்மானிக்கக்கூடியவன். நம்முடைய சொத்துக்களை பராமரிப்பதில், அந்த சொத்துக்களை பராமரிப்பதில் வல்லமையை தீர்மானிக்கக்கூடியவன் சனி. சொத்து வேற விஷயம், சொத்து மூலியமா பணம் வர்றதுக்கு வேற ஒரு பிளானட். அதே மாதிரி கணவன் மனைவி அல்லது உறவு, வீட்டில் இருந்து பிரிவு வருவதற்கு, செப்பரேஷன் சொல்றோம், அதற்கு காரணமாக இருப்பவனும் சனிதான். இன்னும் நிறைய சனிக்கு சொல்லிட்டே போலாம் சார். நம்மளுக்கு மெயினா நம்முடைய கரங்கள்ல நம்னஸ் வர்றதில்லை, அப்படி மரத்து போதல் அப்படின்னு, அதற்கு காரணமானதும் சனிதான். நீங்க பாத்தீங்கன்னா சனியும், சனியனுடைய புக்தியோ, சனியனுடைய அந்தரமோ, சனியனுடைய அந்தராந்திரமோ, இதெல்லாம் வர்ற போது நமக்கு அந்த வியாதி, மரத்து போதல், பேரலிசிஸ் வர்றது, லெங்தினஸ் வர்றது, பல்லு பிரச்சனைகள் வர்றது,
ரொம்ப டிசீஸ்லயே அது வெளியில வரும். சில டிசீஸ் உள்ள இருக்கும், சில வெளியில தெரியும். அது வெளியில தெரிவதற்கு காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் சனி புக்தி, சனி அந்தரம், சனி அந்தராந்திரம் இப்படி எல்லாம் இருக்கிற போது வரக்கூடியது. அதே மாதிரி சனி அப்படின்னா வேலை 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 செய்பவர்கள், வேலைக்காரர்கள், அதற்கெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது. ரொம்ப விரக்தியின் தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது, கன்ஃபியூஷன் அதெல்லாம் இருக்கக்கூடியது, சனியினால் வரக்கூடியது. டல்னஸ், சிவியரிட்டி, ஒரு விஷயத்தை தூக்கி விடணும் அப்படின்னாலும் சனியான தூக்கி விட்டுற முடியும். அதே மாதிரி ரொம்ப பொசசிவ்னஸ் அதிகமாகத்திற்கு இருக்கு. அவன்கிட்ட அதை பிரிக்கவே முடியாது சார். அவனுக்கு அந்த விஷயம்னா ரொம்ப பொசசிவ் அதிகம். வீட்டுல நாய்க்குட்டின்னா அவனுக்கு அப்படியே அவ்வளவு பொசசிவ், அது மேல அவ்வளவு பாசம் அப்படின்றவன். அதுக்கு காரணமாக இருக்கவும் சனிதான். அதே மாதிரி பல விஷயங்களுக்கு அழிவிற்கு காரணமாக இருப்பதும் சனிதான். ஸ்திரத்தன்மையை இழப்பதற்கு காரணமாக இருக்கு. ஏன்னா முதல்ல இப்ப நம்ம மேஷ ராசின்னா ராசியினுடைய அதிபதி, மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும் நம்ம கட்டத்துல. அடுத்தது குரு நல்ல நிலைமையில் இருக்கணும் சார். இதற்கு அடுத்து சனி எங்க இருக்கான்னு பார்க்கணும். சனி தனியாக இருக்கானா, எந்த இடத்துல இருக்கான்? சனி பல இடங்களில் இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கவலையை தரக்கூடிய விஷயம்தான். ஆனால் குருவால் பார்க்கப்படும் போது, குருவனுடைய வீட்டுல இருக்கும் போது, ஏன்னா குருவுக்கு 3 பார்வைகள் உண்டு, 5, 7, 9. குருவனுடைய வீட்டுல இருக்கிற போது அந்த உபயராசிகள் அப்படின்னு சொல்லச்சு, இங்கெல்லாம் இருக்கிற போது சில சந்தர்ப்பங்கள்ல சூரியனால் பார்க்கப்படும் போதும் சனிக்கு நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. சுக்கிரனோட சம்பந்தம் ஏற்பட போது, சனி கொஞ்சம் செவ்வாயோடு இருக்கிற போது சில சந்தர்ப்பங்களில், அதாவது தேய்பிரை சந்திரனோடு இருக்கிற போது, ராகு அல்லது கேதுவோடு இருக்கிற போது, இதெல்லாம் இருக்கிற போது சனி கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். மோசம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எதுவுமே மோசம் கிடையாது, எதுவுமே ஓஹோ கிடையாது. நமக்கு நாம எடுத்துக்கிற தன்மையை பொறுத்துதான். 10,000 ரூபாய் இன்னைக்கு நம்ம 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அவனுக்கு 2 லட்சம் ரூபாய் வந்ததுன்னா அது பெரிய விஷயமே கிடையாது. அது 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும் 2 லட்சம் வந்ததுன்னா பெரிய விஷயம். ஒரு பெரிய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான், கோடியில புரள்றான், 10 கோடி ஒரு மாசத்துக்கு வியாபாரம், அவனுக்கு ஒரு 10 லட்சம் வருதுன்னா பெரிய விஷயம் கிடையாது. அதுவே மாசம் சம்பளம் 50,000 வாங்குறவனுக்கு ஒரு 10 லட்சம் போனஸ் வந்ததுன்னா அது பெரிய விஷயம். அதனால நாம எடுத்துக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கு. அந்த மாதிரி சனி ஏற்றி கொடுக்கக்கூடியது. அதுவும் இதையெல்லாம் நாம் சொல்றது அத்தனை விஷயங்களும் நாம் கோஆர்டினேட் பண்ணி பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்கு சனி புக்தியும் போது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மைனஸ் பிளஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன செஞ்சா பிளஸ் இருக்கும், என்ன செஞ்சா மைனஸ் இருக்கும். சனி புக்தி நாம பார்த்தோம். கிட்டத்தட்ட ராகு குரு செவ்வாயினுடைய தசைகள்ல சனி புக்தி வந்ததுன்னா, அல்லது சனியினுடைய தசை வந்ததுன்னா நமக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரில் நமக்கு பரணி கிருத்திகைக்கு 60 வயசுக்கு மேலதான் வரும், 50 வயசுக்கு மேல வரலாம். அதுவும் அஸ்வினிக்கு கேட்கவே தேவையில்லை, 60 வயசுக்கு மேலதான் வரும். அப்படி வர்ற போது பயப்படாம இருக்கிறதுக்கு, அதை எதிர்கொள்வதற்கு சனியினுடைய 7 நாட்டு சனி வர்ற போது இந்த சனி புக்தியும் வந்ததுன்னா, சனியினுடைய தசை அல்லது சனி புத்தி இருக்கிற போது ஒரு 7 நாட்டு சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி வந்ததுன்னா நம்மளை கொஞ்சம் படுத்திதான் எடுத்துரும். அது இல்லாத பட்சத்துல வந்ததுன்னா மிக மிக நமக்கு உழைப்பை மட்டும் கொடுக்கும், ஏற்றத்தை கொடுத்துரும். இந்த ரெண்டும் கலந்து வரபோது நம்ம என்ன பண்ணணும், அல்லது தனியாக சனியை எப்படி நம்ம இது பண்ணணும். சாதாரணமாக சனேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சனி ஒரு வேண்டுதல்னு பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு வேண்டுதலுக்காக சனிக்கு நாம போய் வேண்டுறோம், ஒரு நல்லது, எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு யாராவது போய் நீ சனியை வேண்டிக்கோங்கன்னா அந்த சமயத்துல சனிக்கு நெய் தீபம் போட்டு வருதல் ரொம்ப விசேஷம். எனக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, மூட்டு வலி அதிகமா இருக்கு, இந்த மூட்டு வலி குறையணும் அப்படிங்கிற போது சனிக்கு எண்ணெய் தீபம் போட்டு வருதல் ரொம்ப நல்லது. இதை மனசுல வாய்க்கோங்க. அடுத்தது சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 சனியினுடைய காயத்ரி சொல்லி வரலாம், அல்லது சனியினுடைய ஏதாவது மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி வருதல் ரொம்ப நல்லது. வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய நட்சத்திரத்தின் போது சனியினுடைய கோவிலுக்கு சென்று வருதல், திருநள்ளாரோ திருக்காட்டுப்பள்ளியோ அல்லது எர்ரிக்குப்பமோ 3-4 இடங்கள் சென்று சனி தனியாக வழிபட்டு வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும்.
அதே மாதிரி சனி புக்தி வர்ற போது கட்டாயம் இந்த சில பேர் கையில கயிறு கட்டிப்பாங்க. ஆனா கட்டின்னு இருக்கேன். இந்த மாதிரி கயிறு பிரீத்தி பண்றதுக்கு அல்லது இடுப்பிலே கட்டக்கூடிய அரைஞான் கயிறு கருப்பிலே கட்டுங்கள். அது ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். ஆஞ்சநேயரை உபாசனை செய்து வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும். அதுவும் ராம லட்சுமண எதிர தனியா இருப்பார் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் உபாசனை, அந்த ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வருதல் நம்முடைய எந்த ஒரு இதுவையும் நிறைவு செய்வதற்கு, ஒரு எண்ணத்தையும் நிறைவு செய்வதற்கு ஒரு வெற்றிலை மாலை நாம ஒரு 15 நாள் வேண்டிக்கணும். நாம் வாரம் ஆஞ்சநேயரை வணங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை ஈவினிங் 7 to 8 சென்று வணங்கி வருதல். ஒரு 11 வாரம் நான் வரேன், 12 வாரம் வரேன்னு வேண்டினோம்னா 12வது வாரம் முடிவுல ஒரு வெற்றிலை மாலை சாத்தி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நாம் செய்யக்கூடியது. அதே மாதிரி நம்ம கீழே ஷூ போட்டுக்கிறோம் அப்படின்னா பிளாக் ஷூ போடுறது, பிளாக் ஷூ போட்டுன்னு போறது அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரும். நம்ம யாருக்காவது ஏதாவது உபகாரம் செய்யணும், ஏதாவது விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு தானம் தர்மம் பண்ணணும்னு நினைச்சோம்னா வஸ்திரம், கருப்பு அல்லது நீல வஸ்திரம் வாங்கி தருதல், துணிமணி வாங்கி தருதல், அதுவும் ஐயப்ப பக்தர்களுக்கோ அல்லது இப்போ ஐயனார் கோவிலுக்கு போறோம், ஒரு அம்மன் கோயிலுக்கு போறோம், வேற எந்த கோயிலுக்கும் சனிக்கோ ஆஞ்சநேயருக்கோ கருப்போ அல்லது நீல வஸ்திரம் வாங்கி கொடுத்து வருதல், தான தர்மம் செய்து வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும். இதெல்லாம் சனியினுடைய முக்தி நமக்கு வருது அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு வந்தோம்னா நமக்கு நிச்சயமாக மேன்மை இருக்கும். இதை விட விரிவா வேற ஒரு காணொலியில ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடியது. இப்ப நம்ம மேஷராசிக்கு மட்டும்தான் பாக்குறோம், மற்ற ராசிகளுக்கும் நான் இதுல சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது மிக உபயோகமா இருக்கும். ஏன்னா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், ரெகுலரா நம்ம காணொலி போட்டு இருக்கோம் அதை பத்தி. அதனால உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதுக்கு வேண்டியது வரக்கூடிய நாட்கள்ல நான் பதில் சொல்றேன். வேறொரு காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.